ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஹோம்மேடாக சோப் தயாரிக்கலான்னு சொல்லிங்க குழந்தைகளுக்காக நாங்கள் சோப் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னென்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் சோப், கேரட் சோப், கத்தாழை சோப், குழந்தைகளுக்கு நலங்கு மாவு சோப், பன்னீர் ரோஸ், ஒரு 7-8 ஃப்ளேவரில் பாருங்க. பச்சை பயிறு சோப், நிறையா ஃப்ளேவரில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கு வேணுமோ, என்னென்ன சோப் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோப்புக்கு தனியாக கிளாஸஸ் ஆன்லைனில் போயிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணக்கூடியதாக டைம் கொஞ்சம் இழுக்குதுங்க. மற்றபடி ஈஸி தான் செய்கிறது. யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சோப் வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது மாதிரி நம்ம இது பீட்ரூட் சோப்புங்க. இது குழந்தைகளுக்கு கெமிக்கல்ஸ்னு எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இந்த ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் இ மட்டும் நாங்கள் ஆட் பண்ணுவேன். க்ரீன் கலரில் இருக்கும். இது சோப்புக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் குவாலிட்டியாக தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேங்க. ஓகே, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோப்பு எப்படி வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய். இன்னொன்று மறந்துட்டேங்க, லைட்டாக கோக்னட் ஆயில் நாங்கள் சேர்ப்போம். ஏன்னா மோல்டிலேருந்து பிரிச்செடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.